Navin Cedar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம், குறிப்பாக பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் 2026 என்பது ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பொருளாதார மாணவராக நான் பாராட்டுகிறேன். காரணம், இன்றைக்கு இந்தியா 2-3 மிக முக்கியமான பொருளியல் சிக்கலில் இருக்கிறது. ஒன்று, இந்திய அமெரிக்க வாணிப உறவு. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதிகமான அளவிலே இந்தியா மீதும் மற்ற நாடுகள் மீதும் சுங்க வரியை விதித்து கொண்டிருக்கிறார். அது இந்தியாவுக்கு பெரிய பாதகமான சூழலை அல்லது நல்ல சூழல் இல்லாத ஒன்றாக பார்க்குறோம். இந்த சூழலில் தான் அந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்குறோம். இரண்டாவதாக பார்க்குறோம், இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து கொண்டே வருகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கெல்லாம் தெரிந்தது தான், தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே போகிறது. இந்த சூழலில் இந்த வரவு செலவு திட்டத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக பாராட்டுவதற்கு 3 முக்கியமான காரணங்கள். ஒன்று, பொருளாதார வளர்ச்சி. உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக் சர்வே 2026 டாக்டர் ஆனந்த் நாகேஸ்வரன் சீஃப் எக்கனாமிக் அட்வைசருடைய அந்த ப்ரெஸ் மீட்டிலே சொல்கின்ற பொழுது 6.8லிருந்து 7.2ஆக பொருளாதார வளர்ச்சி நிலைப்படுத்தப்படுகிறது என்றும் 7.4ஆக பொருளாதார வளர்ச்சி வளர வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறுகிறார். இது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். ஏன் பாராட்டப்பட வேண்டும் என்றால், இது உலக வங்கியும் இதை சொல்கிறது, IMF இதை சொல்கிறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சொல்கிறது. ஆக பொருளாதார வளர்ச்சி என்பது இன்றைக்கு உலக நாடுகளிலே மிக குறைந்த பொருளாதார வளர்ச்சி சூழல் இருக்கின்ற பொழுது இந்தியாவிலே சுமார் 7%லிருந்து 7.4% என்பது ஒரு பாராட்டத்தக்க ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதற்காக பல முன்னெடுப்புகளை இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம பாராட்டணும். மிக முக்கியமான திட்டங்கள் என்ன அறிவித்திருக்கிறார்கள் என்றால், ஒன்று, ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இந்தியா நிறைய இறக்குமதி செய்கிறோம், அதுக்கு நிறைய டாலர் வேணும் அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறோம். டாலரை சார்ந்து இருக்கக்கூடிய பல பொருள்கள், பல பொருளாதார பின்னடைவுகள் நம்மளை தாக்கி கொண்டிருக்கின்றன. காரணம், டாலருக்கும் ரூபாய்க்கும் இடையேயான அந்த பண அடிப்படை என்பது நமக்கு சாதகமாக இல்லை. இந்த சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டாரை, உற்பத்தி துறையை நம்ம எப்படி மேம்படுத்தணும், அதை எப்படி ஊக்குவிப்பதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையின்மையை போக்கவும், இந்தியாவிலே உண்மையான வருமானத்தை பெருக்குவதற்கும், அதிகமான அளவு பொதுமக்களிடத்தில் நுகர்வை மேம்படுத்தவும் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலீட்டு முயற்சி எடுத்திருக்கிறார்கள், வரி விலக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள், வரி சலுகைகள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஒரு குறிப்பிட்ட நகரங்களில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஸ்மால் சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது 2வது நிலையில் 3வது நிலையில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு துறையாக பேசப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது பாராட்டப்பட ஒரு விஷயம். ஏன் இதை நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, இண்டிஜினஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்தியனைசேஷன் சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகமயமாதலே ஒரு வேறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் நாகேஸ்வர் சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, நிறைய ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நம்ம நாட்டு பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக பெறப்பட்ட சூழல் மாறி, ஏன் அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டு பொருள்களையே உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடாதா என்ற அடிப்படையில் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், இந்தியா என்பது மிக அதிகமான நுகர்வோரை கொண்ட நாடு. அப்படி என்றால் இந்திய பொருள்களை, இந்திய உற்பத்தியை நாம் ஊக்குவித்தோமானால் இந்தியாவிலே அதிகமாக விற்பனை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே நம்ம டாலரை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை மாறும். அதைத்தான் இந்த வரவு செலவு திட்டத்தில் மறைமுகமாக செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல துறைகளை அவங்களுக்கு முன்னெடுப்பு செய்கிறாங்க. குறிப்பாக வரி விலக்கு செய்கிறாங்க, சூழலை உருவாக்குறாங்க, இண்டிஜினஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, ஹெல்த் ரிலேட்டடாக, மெடிசன் ரிலேட்டடாக, டூரிசம் ரிலேட்டடாலாம் பார்க்குறோம். இது ஒரு மிக முக்கியமான பன்முகத்தன்மையோடு பாராட்டத்தக்க ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு சொல்லப்பட வேண்டியது, இளைஞர்களுக்கான, மாணவர்களுக்கான, பெண்களுக்கான முன்னெடுப்புகள். உங்களுக்கு தெரியும், எல்லா மாவட்டத்திலையும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் ஒரு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல், வேலை செய்யும் பெண்களுக்கான ஒரு விடுதியை எல்லா மாவட்டத்திலும் கொண்டு வரணும்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. பாராட்டத்தக்கணும். ஏனென்றால் ஒரு பக்கம் வேலை இல்லை, இன்னொரு பக்கம் வேலை கிடைக்குது, அவங்களுக்கான ஒரு நிரந்தரமோ பாதுகாப்போ சூழல் வேண்டும். அந்த சூழலை கருத்தில் கொண்டு தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நிறைய பேருக்கு பெண்களுக்கு தொழில் முனைவோர் சார்ந்த சில விஷயங்களை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்கள், அது ஏஐ பேஸ்டாக இருக்கலாம், டூரிசம் பேஸ்டாக இருக்கலாம், அல்லது ஹெர்பல் மெடிசன் பேஸ்டாக இருக்கலாம், அல்லது க்ரியேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஒர்க்காக இருக்கலாம்,
உங்களுக்கு தெரியும் நிறைய ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரல் விஷயங்கள்லாம் பேசப்படுகிறது, அதெல்லாம் முன்னிறுத்தி செஞ்சுருக்காங்க. அது நம்ம ஜெண்டர் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு மிக முக்கியமான விஷயமாக. குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கு என்ன இந்த வரவு சட்டத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வேலைவாய்ப்பு திறன்களையும் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த மாதிரியாக இருந்தால் வேலை கிடைக்கும், அந்த வேலையில் எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம், எப்படி உலகளாவிய திறன்மிக்க உழைப்பாளராக மாறலாம், இதற்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மேம்பாட்டத்துக்கான பண ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திறன் மேம்பாட்டுக்கான நிறைய அறிவிப்பு திட்டங்கள் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எக்கனாமிக் சர்வேயில் வந்து கன்வென்ஷனல் எஜுகேஷன் சிஸ்டத்தோடு சேர்ந்து மற்ற திறன்மிக்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அது பாராட்டத்தக்க விஷயம். இன்னும் சொன்னோன்னா இண்டிஜினியஸ் சொன்னேன், இந்தியனைசேஷன் சொன்னேன், அதாவது இந்தியமயமான பல விஷயங்கள். அதில் ஒன்று தான் இந்திய மருத்துவத்துக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஆயுர்வேதிக் மெடிஷனுக்கு நேஷ்னல் இன்ஸ்டியூட் உருவாக்குறாங்க. குறிப்பாக மென்டல் ஹெல்த் ப்ரொமோஷனுக்கு உங்களுக்கு தெரியும் அகில இந்திய அளவில் பெங்களூரில் இருக்கக்கூடிய நிம்ஹாஸ்ன்றது தான் ஒரு பெரிய இன்ஸ்டியூட், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம், சர்வீசஸ். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வட இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த முழுமையான நல இந்தியாவை, அது வெல்ஃபேர் இந்தியான்னு சொல்கிறோம், ஹெல்த் இந்தியான்னு சொல்கிறோம். அந்த டைமென்ஷனில் அறிவித்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒன்று இண்டிஜினஸ் ப்ராக்டிசஸ்ஸு, இன்னொன்று வந்து இண்டிஜினஸ் மெடிஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்துக்கு பின்பு இந்தியாவில் அதிகமான அளவில் மக்கள் பாதிக்காத அளவுக்கு இந்திய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள், இந்த வரவு செலவு திட்டத்திலும் அறிவித்திருக்கிறார்கள் என்பது முக்கியம். இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து ரீசெண்டாக ஓரிரு வாரங்களுக்கு முன்பு நடந்த இந்தியா ஐரோப்பிய யூனியனுக்கான ஒரு வணிக ஒப்பந்தம், அதை மறைமுகமாக எந்தெந்த நாடுகள் எந்தெந்த பொருள் இறக்குமதி செய்கிறார்கள் என்பதை பார்த்து எந்தெந்த பொருள்களுக்கு நமக்கு அதிகமான நன்மை கிடைக்கிறது, அந்த மாதிரியான நல்லுறவு கொண்ட நாடுகளோடு எப்படி நாம் வாணிப தொடர்பு வைக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சில விஷயங்கள் குறிப்பாக வந்து இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் மருத்துவம் படிக்க சென்றால் அவர்களுக்கான வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மாணவர்கள் சுற்றுலா, இந்திய குடும்பங்கள் சுற்றுலா செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான வரி சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மாணவர்கள் உலகளாவிய விஷயங்கள் செல்வதற்கும் உலகளாவிய விஷயங்கள் இந்தியாவுக்குள் வருவதற்கான வரி சாராத பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது, பாராட்டத்தக்கதுன்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். காரணம் உங்களுக்கு தெரியும் இந்தியா என்பது ஒரு சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் சொல்கிறோம். 3 விதமான அரசாங்கங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பாலான வளர்ச்சி திட்டங்கள், பெரும்பாலான நிதி ஆதாரங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற பொழுது மத்திய அரசுடைய பார்வையில் மட்டும் இருக்கும், கொஞ்சம் மாநில அரசு பார்வையில் வரும். ஆனால் இந்த தடவை வந்து நிறைய வந்து சிறு நகரங்கள், கிராமங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கின்ற பொழுது கட்டாயம் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நமக்கு சாதகமாக இருக்கும். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சினா என்னென்னா, ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய சூழலோ, சென்னையில் இருக்க சூழலோ, ஒரு சிறு நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னென்ன மாதிரியான வளங்கள், ரிசோர்ஸஸ் ஃபார் ஆல்னு சொல்கிறாங்க மேடம். அப்படின்னா என்ன, ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியோ, மருத்துவமோ, ஒரு டெக்னாலஜியோ அல்லது ஒரு ஏஐ சார்ந்த தொழில்நுட்பமோ எல்லா இடத்திலும் கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும். அதைத்தான் நம்ம டெமோக்ரட்டைஸ்ன்னு சொல்கிறோம், பரவலாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சின்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன தேவை, அதிகமான முதலீடு தேவை. அதுக்கு என்ன தேவை, கிராமம் சார்ந்து சிறுநகரம் சார்ந்து முன்னெடுப்புகள் தேவை. அதை இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன நம்ம அது ஒரு த்ரெட் அல்லது ப்ராப்ளம் அல்லது என்ன மாதிரியான சிக்கல் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியா என்பது ஒரு மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்தியா என்பது உலகத்திலே அதிகமாக ஆங்கிலம் தெரிந்த படித்த இளைஞர்கள் கொண்ட நாடு. அப்போ அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லையே என்று ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஏன்னால் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் யூத் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து எனார்மஸாக இருக்குது. இப்போ அதற்கு தக்கன ஒரு ப்ரையாரிட்டி பேஸில் என்ன செஞ்சுருக்கணும்னு பார்க்குறோம். இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னு சொல்கிறோம். பணவீக்கம்னா என்ன, ஒரு பொதுமக்கள் அவங்களோட பொருள்களை வாங்குகின்ற பொழுது அதிகமான பணம் கொடுத்து பொருளை வாங்க வேண்டியிருக்கிறது. அப்படின்னா என்ன, அவங்க வைத்திருக்க பணத்திற்கான மதிப்பு கம்மியாக இருக்குது. அப்போ 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று, அவர்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு முயற்சி செய்யணும், இல்லைனா விலையை குறைப்பதற்காக அவர்களுடைய உண்மை வருமானத்தை நம்ம கூட்டலாம். இதற்கான முயற்சிகள் இன்னும் தெளிவாக அதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் பார்க்குறோம். இன்னொரு விஷயம், பெண்கள். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி உலகமே, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் பெண்களின் பங்களிப்பு பொருளாதார வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. அது கிராமம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, சிறு நகரங்களாக இருந்தாலும் சரி, பெரிய நகரங்களாக இருந்தாலும் சரி, உழைக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான பல விஷயங்களை இன்னும் ஒரு சிறப்பு திட்டமாக அறிவித்திருக்கலாம். உதாரணத்திற்கு வந்து இப்போ நீங்கள் பெண்களுக்கான சில திறமைகள் இருக்குது, இயற்கையிலே இருக்கக்கூடிய சில திறமைகள், அதை ஒட்டிய பல விஷயங்களை அறிவித்திருக்கலாம்.
அவர்களுக்கான இந்த கூலி வேறுபாட்டு கலை வாயிலாக சில விஷயங்களை கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவித்திருக்கலாம். இது வந்து கூலி வேறுபாட்டை குறைப்பதற்கு திட்டத்தில் அறிவிக்கலாமான்னா அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதற்கான முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அறிக்கையின்படி நிறைய சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஸ் ரிலேஷன்ஸ் நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி நிர்வாகத்தை சரியாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் அறிவிக்கப்பட்ட பல சாதக விஷயங்களை மத்திய அரசு மாநில அரசுகளுக்கும் உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கும் அதை சரிவர செய்கிறோன்னு முயற்சி எடுக்கிறாங்க. அதை நம்ம பாராட்டணும். இன்றைய சூழலில் நம்ம விக்சித் பாரத், அதை வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி பயணிக்கிறோம். அந்த 2047 நோக்கி பயணிக்கின்ற பொழுது 5வது இடத்துலேருந்து 4வது இடத்திற்கும் 4வது இடத்துலேருந்து 3வது இடத்திற்கும் முன்னேறி கொள்ளுகின்ற இந்த சூழலில் நமக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நமக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்கனவே நான் சொன்னேன், பல நாடுகள் ஒப்பிடுகின்ற பொழுது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மிக நன்ற நிலையில் இருக்கிறது. ஜிஎஸ்டி ரெவன்யூயும் உலக அளவில் இந்தியாவில் ஜிஎஸ்டி ரெவன்யூ நிறையா இருக்கிறது. இப்போ இந்த நல்ல விஷயங்களை, அதிகமான நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை மக்கள் மேம்பாட்டுக்கு, மக்கள் முன்னேற்றத்திற்கு, மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு, கிராம முன்னேற்றத்திற்கு, வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்கு நாம் இன்னும் அதிகமான அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் அந்த வரவு செலவு திட்டம் பார்க்கணும் அப்படின்னா, நிறைய சிரமங்களின் மத்தியில், நிறைய பாதக சூழல் இருக்கின்ற இந்த நேரத்தில் கூட மிகச்சிறந்த ஒரு மக்கள் சார்ந்த, வளர்ச்சி சார்ந்த, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி சார்ந்த ஒரு வரவு செலவு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். பாராட்டுகிறோம்.